இந்த நேரம் உங்களை வரவேற்கின்ற நேரம். வரவேற்புரையினை வழங்குவதற்காக எமது ஆலய அறங்காவலர் சபையினுடைய பொருளாளராக இருந்து மிக சிறப்பான முறையிலே சைவத்திற்கும் தமிழுக்கும் சேவையாற்றி வருகின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருமதி பக்சலா கங்காதரன் அவர்களை உங்களுடைய கரகோஷத்தோடு வரவேற்புரை வழங்க அன்பாக அழைக்கின்றோம். அண்ணாமலையானை வணங்கி இன்று இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த மாலை வணக்கம். எமது பண்பாட்டையும் கலை கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் உன்னத திருநாளாம் இன்றைய பொங்கல் விழா. இத்தைப்பொங்கல் விழாவை எமது ஆலயம் வருடா வருடம் தைப்பொங்கல் தினத்திற்கு அடுத்து வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் குதூகலமாக கொண்டாடி வருகின்றது. அதுபோல் இன்றும் இத்தமிழ் மரபு பொங்கல் நன்னாளை எமது சமூக பணியாக கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைவதுடன் வருகதைந்த அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இங்கு நடந்த ஓதுவார்களது இனிய பன்னிசையும் இன்னும் நடக்க இருக்கும் கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம், வாத்திய இசை, நாடகம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை அளிக்க முன்வந்திருக்கும் எமது பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் லூசியம் பகுதியில் கற்பிக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சிறப்பு வாத்திய நிகழ்ச்சியை அளிக்க முன்வந்த கலைஞர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை கண்டு களித்து பொங்கல் பானை பொங்கு வழிவது போல் உங்கள் சந்தோஷமும் பொங்கி வழியும் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. பொங்கல் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, இது எமக்கு உணவளிக்கும் உழவர்கள், பசு மாட்டுக்கள், இயற்கைக்கும் குறிப்பாக சூரிய பகவானுக்கும் நாம் செலுத்தும் நன்றி கடனாகும். தை பிறந்தால் வழிபிறக்கும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நம் முன்னோர்களின் வாக்கியத்திற்கு ஏற்ப இத்திருநாள் உங்கள் வாழ்வில் எல்லா நலத்தையும் வளத்தையும் கொண்டு வர இறைவனை வேண்டுகின்றேன். எல்லோரும் இறுதி நிகழ்ச்சி வரை இருந்து மகிழ்வுடன் பங்கு பெற்றி சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆலயம் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். பொங்கலோ பொங்கல். நன்றி, வணக்கம்.